கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுடைய இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 29 அதிகாரம் 31வது வசனம். அவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். லேயால் அற்பமா எண்ணப்பட்டால், என்ன காரியத்தில் அற்பமா எண்ணப்பட்டால்? ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, இன்னைக்கு அழகான வார்த்தை ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு. அற்பமா எண்ணப்பட்ட காரியம் அற்புதத்தில் நான் முடிய பண்ணுவேன். ஸோ நம்மளை எதிலெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ அதில் நம்ம கஷ்டப்பட வேணாம். இங்கே அழகா லேயால் தன் கணவனால் கைவிடப்பட்டு அழகு இல்லாதவள் என்று அற்பமா எண்ணப்பட்ட லேயாலை வானத்தையும் பூமி படிச்ச ஆண்டா இயேசு கிறிஸ்து கண்ணோக்கினாராம். ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பெருக்கும்படி செஞ்சாராம். ஸோ பாருங்க, அற்பமா நினைக்கும் போது நம்ம கஷ்டப்பட வேணாம். நம்மளை ஒருத்தர் அசிங்கமா நினைக்கும் போது நம்ம கஷ்டப்பட வேணாம். ஒருத்தர் நம்ம நிந்திக்க போகும்போது நம்ம கஷ்டப்பட வேணாம். ஒருத்தர் நம்மளை புறங்க வரும்போது நம்ம கஷ்டப்பட வேணாம். ஒரு உலகமே நம்மளை கீழே தள்ளும் போது, இலக்காரமா பார்க்கும்போது, நம்மள ஒரு கேவலமா நம்ம பார்க்கும்போது கஷ்டப்பட வேணாம். அப்போதான் நீங்க நினைக்கணும், இப்ப அற்பமா என்ற என் வாழ்க்கையில தான் ஏதோ ஒரு காரியத்தை அற்புதம் செய்யும்படி, இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளும்படி கர்த்தர் செய்யறாரு. இந்த அசிங்கம், அவமானம், நிந்த போராட்டம் எனக்கு வருதுன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டு செய்ய போறேன். நீ விசுவாசிக்கணும். என்னங்க லேயால் அந்த அம்மா விசுவாசிச்சாங்க, அந்த சகோதரி விசுவாசிச்சாங்க. நான் அற்பமா என்ன பாக்குறீங்களா? இந்த உலகமே நான் அற்பமா குழந்தைன்னு பார்க்கலாம். ஆனா ஒரு நாள் எனக்கு ஆண்டு முன்குறிச்சு வச்சிருக்காரு. இந்த அற்பமாய் பார்த்து எல்லா கண்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு மகனை, ஒரு நல்ல ஒரு குழந்தை தரப்போறான்னு சொல்லிட்டு விசுவாசிச்சாங்க. ஸோ அற்பமா என்னப்பட்ட லேயாலை கர்த்தர் கண்ணோக்கி அற்புதமான காரியத்தை செய்தார். ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். ஸோ வேலைக்கு போனால் முக்கியமானது படிப்பு வேணும், அறிவு வேணும். ஸோ ஒரு உலக பிரகாரம் ஒரு வாழ்க்கைக்கு வாழ போகிறோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு போகிறோன்னா நம்மகிட்ட முதல்ல எதிர்பார்க்கறது அழகு, அறிவு, படிப்பு, ஞானம், பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இது எதுவுமே இல்லைன்னா ஜீரோ வரணும்னா தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. பட் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு யார் திரும்ப தேவை? அசிங்கமானவன் தேவை, அவமானப்பட்டவன் தேவை, நிந்திக்கப்பட்டவன் தேவை, பாவம் செஞ்சவன் தேவை, துன்மார்க்கமான காரியம் செஞ்சவன் தேவை. இந்த உலகமே வேணான்னு குப்பையில் தூக்கி போட்டாங்க பார்த்தியா, அந்த குப்பையில் இருக்கிற அந்த அசிங்கத்தை அழுக்கு தான் அவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு உன்னை என்னையை தேடி வந்து ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு. என்ன காலத்தில் உன்னை யார் அற்பமாக நினைச்சாலும், இந்த வேலைக்கு நீ ரிஜெக்ட் இல்லை, இந்த ஊழி செய்ய ரிஜெக்ட், ஸோ இதை செய்யறதுக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி போட்டா நீ கவலைப்படாத. நீங்களாம் உன்னை தூக்கி போடுறாங்களோ அந்த உங்க தூக்கி போட்ட இடத்துல, தகுதி இல்லாத இடத்துல உன்னை தகுதிப்படுத்தும்படி ஆண்டவர் கூடவே இருப்பாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்க ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறிந்த பிள்ளைகளுக்கு சரி, அப்போட வார்த்தை இவ்வளோ அழகாக சொல்லுது. அற்பமா என்னப்பட்ட லேயால் ஆண்டு பார்த்தது போல நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் அற்பமா இருக்கும் அந்த காலத்தில் அற்புதமான காரியத்தை செய்கிற ஆண்டு நம்ம கூட இருக்க போறாரு. அதனால எல்லா அற்பமான காரியங்களும் கஷ்டப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. இதில் விடுதலை தந்து வாழ வச்சு உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்து அதிசயமான இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களே அதிசயமா நடத்துகிற தகப்பன், அதிசயமா நடத்துவர் விசுவாசிப்போம். கர்த்தர் உயிருள்ள வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.